கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இங்க தானியேலை சிங்க கெபியில போட்டதுக்கு அப்புறம் ராஜா இந்த வார்த்தையை சொல்றாரு. தானியேலை பார்த்து, நீ ஆராதிக்கிறல அவர் உன்னை அதுலேருந்து தப்பு வைக்க பண்ணுவார், இந்த சிங்கத்தின் கிட்ட இருந்து உன்னை தப்பு வைக்க பண்ணுவார் சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் தப்பு வைக்க பண்ணுவேன். உன் சூழ்நிலை எப்படி இருக்கு? அவ்வளோதான், இனி வழியே இல்லைன்றத நிலைமையில இருக்கியா? தானியேலை போல எல்லா வழியும் அடைக்கப்பட்டு சிங்கத்தின் நடுவில் இருக்கியா? இப்போ நான் சொல்றேன், உன்னை தப்பு வைப்பேன். நீ என்னை நம்புறல, என்னை ஆராதிக்கிறல, என்னை விசுவாசிக்கிறல, என்னக்காக காத்திருக்கிறல, உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அது என்ன மாதிரி சூழ்நிலை வேணா இருக்கட்டும், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கட்டும், அவ்வளோதான், இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காதுன்னு கூட இருக்கட்டும், உனக்காக நான் செய்வேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். அழாதீங்க, இயேசுவா உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க முன்னாடிலாம் யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தணும் நினைக்கிறாங்களோ, உங்களை வெட்கப்படுத்துனாங்களோ, அவங்க முன்னாடிலாம் இயேசுப்பா உங்களை தலை நிமிர்ந்து செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்துல உயர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். விசுவாசமாக இருங்க. இயேசுப்பா நிச்சயமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.